மற்றும் அவர்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் வளருங்க. அதனால மாணவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், மாணவர்களுடைய அந்த சிறப்பான புத்திசாலித்தனப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா, அந்த மாரி முயற்சிகள நீங்க தவிர்க்கிறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாக அமையுதுங்க. நீங்கள் உங்களது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம் அதாவது 2024ஆம் வருடம் மே மாதம் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையிலான தமிழில் குரோதி வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வார பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 18 மே 2024 சனிக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அதற்கு அடுத்து இரண்டாவது மாற்றமாக மே மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. மூன்றாவது மாற்றமாக மே மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழில் வைகாசி மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறார். கடைசி மாற்றமாக மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறாருங்க. இந்த மாதிரி கிரகநிலை அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில முக்கியமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. உங்களுக்கு மறைமுகமாக சில எதிரிகள் தொல்லை இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி மறைமுகமான எதிரிகளுடைய தொல்லைகளையும் எதிரிகளையும் நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரமாக அமைந்துள்ளதுங்க. புதிதாக ஆடைகள் வாங்க முடியும். தங்க நகைகள் போன்ற ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கிறது. மனதில் புது விதமான ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்ல சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரத்தில் நீங்கள் கிடைப்பெறுவீங்க. உங்களுடைய எதிர்ப்புகளை நீக்கி கொண்டு காரிய அனுகூலங்கள் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த மாதிரி வெகு தூர பயணங்கள் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியுங்க. உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அலுவலக பணிகள் முதற்கொண்டு உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, சின்ன சின்ன வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் காரிய வெற்றிகளை பெற்று அதுக்குண்டான ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கிறதன் காரணமாக கொஞ்சம் சோர்வும் அதிகரிக்குங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் திருப்தி தரக்கூடிய வகையிலேயே உங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இசை போன்ற ஓவியம் போன்ற கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் தொடர்ச்சியான முயற்சிகள் கண்டிப்பாக தேவைங்க. அதன் பேரில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை உருவாக்கிக்கொள்ள நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை அது கொண்டு வந்து தரும். அரசியல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் நிதானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். எனவே தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான நிறைய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. சரிங்க, இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, அதாவது நான் ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்க்குறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வாரம் நல்ல வளர்ச்சிகரமான ஒரு வாரமாக அமையுங்க. நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது தினசரி அப்டேட் தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலோடு இணைந்திருங்கள். உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மற்றும் நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கான முயற்சிகளில் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே நீங்கள் நல்ல உயர்வான சூழ்நிலையை அலுவலக பணியில் அமையக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அதற்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணணுங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். உயர் அதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு அடித்தளமாக அமைங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அலுவலக பணிகளில் ஏதாவது மீட்டிங் நடக்குது அப்படின்னா உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய
உங்களுடைய சஜஷன்ஸ், பரிந்துரைகள் எல்லாத்தையும் நீங்க முன்வைக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. ஏன்னா, நீங்க நேரடியாக பதில் சொல்லல அப்படின்னா, உங்களது மேலதிகாரி மற்றும் உங்களது முதலாளி போன்றவர்களுக்கு உங்கள் மீது கோபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றம் அதிகரிக்கும். அதனால உங்க கருத்துக்களை தெளிவாக பேசுவதற்கு நீங்க ப்ரிப்பேரா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த வாரம் உத்தியோக பணிகள்ல உங்களுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா, ஏற்கனவே நீங்க செய்த சில செலவுகள் காரணமாக உங்களுக்கு உத்தியோக பணிகள்ல அதிகமான பணம் கிடைத்தாலும் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களால யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியாதுங்க. உங்களுக்கு போதுமான பணம் கையிருப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால செலவுகள பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியங்க. இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய பணம் தேவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இதன் காரணமாக சில நெருக்கடியான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்போது அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு நிதி நெருக்கடி ஏற்படாமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளவும் முடியுங்க. இந்த வாரம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனக்குறைந்த காதலருடன் நீங்கள் மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை கிடைக்கப் பெற்றாலும், உங்க மைண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய எக்ஸ் லவர் பத்தின, பழைய காதலர் பற்றிய நினைவுகள் அடிக்கடி வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆனா, நீங்க மறந்தும் கூட அந்த மாரி பழைய காதலரை நீங்கள் சந்திக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். ஏன்னா, அந்த மாரி சூழ்நிலையில நீங்கள் புதிதாக ஏதாவது அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்னா, புதிய காதல் உறவுல இருக்கீங்க அப்படின்னா, அதுல கொஞ்சம் பெரிய சர்ச்சைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடுங்க. எனவே உங்க காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுவதற்கு பழைய விஷயங்கள், பழைய காதலரை சந்திக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை நீங்க தூக்கி எறிய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அது குறித்து நீங்க பலமுறை யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க உங்க புதிய காதல் உறவு குறித்த முயற்சிகளை மட்டும்தான் மேற்கொள்ளணுங்கிறத மறந்துடாதீங்க. அதிகப்படியான வீட்டு வேலைகள் காரணமாக திருமணம் ஆனவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன இடைவெளி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி நேரத்துல திருமண வாழ்க்கையோட உண்மையான மகிழ்ச்சி உங்களால அனுபவிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நீங்க கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உண்மையிலேயே உங்க வாழ்க்கை துணை ரொம்ப பிஸியா இருப்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதன் காரணமாக அந்த கோபமெல்லாம் கண்டிப்பாக தணிந்துவிடும். அதனால உங்க வாழ்க்கை துணையுடன் ஒன்றாக அமர்ந்து பேசி உங்களது இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள நீங்கள் பிளான் பண்ணலாம். காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான பயன்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். அதே போல திருமணம் மாணவர்களும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் காதல் பயணம் செய்ய பிளான் பண்ணுவீங்க. அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில பாகப்பிரிவினை ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அதில் பெண்களுக்கும் சிறு தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசு விட்டு பேசுறது நன்மைகள் தருங்க. உங்களுக்கு தேவையில்லாத சில கனவுகள் மனதில் உதயமானால் அதனால் சில குழப்பங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் தான் அதன் மூலமாக விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்ப உறுப்பினர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஸ்பெஷலான இம்பார்ட்டன்ட் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தருவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் ஸ்பெஷலான அட்டென்ஷன் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமான சில முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசித்து அவர்களிடமிருந்து கருத்துக்களை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்களும் செய்வீங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்ககிட்ட சில சஜஷன்ஸ் கேட்பாங்க. அதுக்கான தீர்வுகளை நீங்களும் சொல்லுவீங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க. ஏன்னா உங்கள் கருத்துக்களை மற்றவங்க கேட்டு செயல்படுவாங்க. நீங்கள் ஏதாவது நகைகள் அல்லது வீட்டு உபயோக பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க. ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் கல்வி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகரமாக குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. ஏன்னா கல்வித்துறையில் அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்று சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுடைய சிந்தனை வளம் அதிகரிக்கும். புரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஆற்றல் கூட இந்த வாரம் வளரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது கல்வி முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு வழிமுறையாக அடித்தளமாக அமையுங்க. மாணவர்களின் சிந்தனை மற்றும் செயல் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் அந்த மாணவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு கெத்தான புத்திசாலித்தனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இந்த வாரம் கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சிதம்பரம் நடராஜ பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு குழப்பங்கள் விலகி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். மேலும் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது சிறப்புங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி வீடியோ அப்டேட்ஸ் நீங்கள் கிடைக்கப்பெற்று ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொண்டு
மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.